ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுக்குமல்லி காஃபி தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி சுக்கில் இருக்க தோலெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. தோலை நல்லா சீச்சிக்கோங்க. தோல் நமக்கு தேவையில்லாதது. கண்டிப்பாக கொஞ்சம் சிரமப்பட்டு தோலை மட்டும் எடுத்துருங்க. தோல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதனால தான். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தோலை எடுத்துருங்க. இந்த மாதிரி தோல் சீச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நானும் சீவி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி உரலில் ஒரு பீஸாக போட்டு தட்டிக்கோங்க. தட்டின இந்த சுக்கை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாக அப்படி உடஞ்சிருக்கும். மறுக்க ஒரு பீஸ் போட்டு இந்த மாதிரி மறுக்க உரலில் தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து பக்கத்தில் ஒரு பவுல் வச்சு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. ஒவ்வொரு பீஸாக தட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பீஸையும் தட்டி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். சூப்பராக தட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லா பொருளையும் வறுத்துக்கலாம். 100 கிராம் மல்லி எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்து நம்ம 50 கிராம் சுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ திப்பிலி பார்த்திங்கன்னா ஒரு 5 கிராம் எடுத்துருக்கேன், அதிகம் எடுக்கலை. மிளகு 1 ஸ்பூன், ஏலக்காய் பார்த்திங்கன்னா 10 எடுத்துருக்கேன், 10 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுங்க. கைவிடாமல் அப்படியே கிளறிட்டே இருங்க. நல்லா சுக்கு மல்லி நல்லா எல்லாம் வறுபடட்டும். ரொம்ப நல்லதுங்க சுக்குமல்லி காஃபி. மழைக்காலம் பனிக்காலம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்போல்லாம் ரொம்ப சளி பிடிக்கும். அந்த டைமில் நம்ம நிறைய அந்த காஃபியை குடிக்கலாம். நாளைக்கு 2 வாட்டி குடித்தா கூட போதும். குழந்தைங்களுக்கு கூட கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் கூட அவங்கள குடிக்க வைக்கலாம். பாரு, மல்லி இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பாருங்கள், இப்படி கையில் மல்லி நம்ம எடுத்து பார்த்தா நல்லா சூடு இருக்கிறது தெரியும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். மல்லி நல்லா இந்த மாதிரி கரண்டியில் பரப்பி விடுங்க. நல்லா மல்லி ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பார்த்து போடணும், சிந்தாமல். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக மல்லி காஃபி பொடி ரெடி. சுக்குமல்லி காஃபி பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி பிறுபிறுன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே பிறுபிறுன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்காதீங்க. நல்லா ஆற விட்டோன்னே நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.